பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேரு அது இல்லையே. அதுக்கு அங்கிட்ட இடம் இல்ல. விடியா விடு விடியா. ஆஹா, மஞ்சக்காட்டு மைனா பறந்துருச்சையா. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகோ அழகு, பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்க இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அது அது அந்த மாமா. அந்த அது வயசாயிடுச்சு இல்ல. எங்க கீயா? ஆமா. வாங்க போலாம், வாங்க போலாம். காசு வேண்டாம். அடே அப்பா, முன்ன முன்ன பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா. வாங்க வாங்க வாங்க. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண போறான். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க போறான். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? குடல் வெளியே வந்துருடா. வேணாடா, என்னை டெஸ்ட் பண்ணாதீங்கடா. ஏற்கனவே கொல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டாடா என்னைய. வேணாப்பா, ஐயா வேணாப்பா. தம்பி மட்டும் தம்பி வேணாயா. என் ராசா இல்ல, என் கையா இல்ல, ஐயா முனியாண்டி வேணாடா. எதுக்கு தேவையில்லாம அங்க இங்க எடுத்துக்கிட்டு தெரியல. இப்படி அடிக்கடி நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்ததா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதான் வேற வழி இல்லாம உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உன்னோட டார்ச்சர் கொஞ்சம் ஓவர் தான்மா. கொஞ்சம் புடி. ஹலோ சுந்தரபாண்டி, நான் ஜேம்ஸ் பேசுறேன். அந்த கொலைகாரன்ல ஒரு 4 பேரோட ஒரு கார் கிட்ட நின்னுக்கிட்டு அந்த வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்றது? உன்னை பார்த்தா கொலைகாரன் எஸ்கேப் ஆயிருவையா? அதனால நீ மறைஞ்சிரு. சரி. கண்ணு கிட்ட வச்சிருக்க போறயா? ஜாக்கிரதை. கார் நம்பர் நோட் பண்ணி சொல்லு. அவன் வந்த கார் நம்பரா? TN01Q1002. கண்ணு கிட்ட வச்சிருக்க போறயா? ஜாக்கிரதை. நான் இப்ப வந்துறியா? சரி 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 சரி. நான் இங்கே இருந்து வாட்ச் பண்றேன் சார். நான் மரவாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். சார் என்ன சார் பூத்துக்குள்ள நின்னுட்டு செல்லுல பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டா சார். அவளை போன் பண்ணி வர வைக்கணும். சீக்கிரமா வெளியில வாங்க சார். வேணா முயற்சி பண்ணி பாரு, அவன் கண்டிப்பா வரமாட்டான். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு? ஏதா பிரச்சனையா? நான் சொன்னல கொலைகாரனை பார்த்தேன்னு, அதனால தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஹலோ சார். என்னையா ஜேம்ஸ், கொலைகாரன் வண்டியோட நிக்கிறான்னு சொன்ன? எங்க அவன்? கொலைகாரன் போயிட்டா சார். போலீஸ்னா எப்பவுமே லேட் தானே. சரி, நான் அந்த வண்டி நம்பர் சொன்னேன், நோட் பண்ணீங்களா? யோ, வண்டி நம்பரை விசாரிச்சியா? சார் விசாரிச்சேன் சார். அது ஏதோ ஆட்டோ நம்பரா சார். ஜேம்ஸ், திருட்டு நம்பரை போட்டு ஒரு கும்பலோட வந்திருக்கானுங்கன்னா ஏதோ பிளானோட தான் வந்திருப்பானுங்க. எதுக்கு நீ கேர்ஃபுல்லா இரு. மத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வண்டி அடியா. ஆல்ல வீட்ல வந்து கதை உடைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்க? ஏய், அவர்தான் போ சொன்னாரு. ஏய், ஏய்,
நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். அங்கே நடந்த ஒரு விபத்தில் சில பேர் உயிரை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதான் அந்த வேலையை விட்டுட்டு இப்படி தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. ட்ரெயின்ல நான் பார்த்து கொலகாரம் இவன் தானே முதல்லயே நான் சொல்லியிருப்பேன்ல. இவன் தான் ஆளை வச்சு செஞ்சிருப்பானோன்னு சின்ன டவுட். தெருமுனையில கொலகாரனை பார்த்த நீ சொன்னப்போ அவன் அங்கதான் இருந்தான். அன்னைக்கு நர்ஸு கூட பேசுனது பாத்தியா நீ? நீங்க என்னமோ உங்களை ஒரு பெரிய ரிவால்வர் ரிட்டா ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு பம்புகளை விலைக்கு வாங்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலம்மா. அவன் ஏதோ நல்லவனா இருக்க போக உன்னை சும்மா விட்டான். இல்லைன்னு பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள பூந்ததுக்கு அதுவும் சூப்பர் ஃபிகரா வேற இருக்க. எப்படியோ என் சந்தேக லிஸ்ட்ல ஒரு ஆள் கம்மியாச்சுல. ஐயடா நீ திருந்த மாட்ட. வா போலாம். அண்ணி அண்ணி நாளைக்கு எங்க சித்தப்பாவோட காரியம், நீங்க அண்ணனோட வந்துருங்க அண்ணி. சித்தப்பா திடீர்னு இறந்துட்டனால அப்ப வர முடியாது. எங்க அப்பா கூட நாளைக்கு ஆஸ்திரேலியால இருந்து வராரு. நீங்களும் மறந்துடாம வந்துருங்க. நாங்க வருவோம். நீ ஜெயிச்சாச்சியா? நம்ம வீட்டு பூஜைக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. எப்படி? கொஞ்ச நாள்ல அந்த வீட்டு உள் விவகாரம் எல்லாம் என் கையில. காலர் இங்க இருக்குதாங்க, வெறும் கழுத்து மட்டும் தான் இருக்குது. அதை புடிச்சு ஆட்டுற. யோ, அந்த ராமூர்த்தி ஆஸ்திரேலியால இருந்து வரலையா? ஏதோ விசா ப்ராப்ளம். தெரியும், நான் வந்தோடனே கேள்விப்பட்டேன். யோ, முதல் முறையா வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். சும்மா நிக்காம ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாரு. ஆரம்பிச்சிட்டாயா? சை, ஐயா வணக்கம். என் பேர் ஜேம்ஸுங்க. உங்க ரெண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தியோட கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தாங்க. இதுக்கே நீங்க அதிர்ச்சி அடைகிறீங்க. நான் இப்ப இங்க இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டால் உங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி வரும். ஒரு நிமிஷம்.
நீ எங்க செத்து போயிருவேன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா விட்டா இன்னைக்கோ நாளைக்கோ நீ செத்துருவ. உனக்கு ஏமா அவனா இருக்கக்கூடாது, நானா இருக்கணும். அதான்